திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஏதோ வந்து 4-2-3 உபதேசங்களை சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர் பாடிய திருவிற்பா பாடல்களுடைய எண்ணிக்கை விவரத்தை வாசிக்கிறேன். அப்போ தெரியும் நமக்கு திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். நாம் வந்து வெளியே யூடியூபுகளிலும் அதே போல் பொது இட ஊடகங்களிலும் விவாதங்களிலும் நேர்காணல்களில் பேசி இருப்பதைப் போல் அவ்வளோ மேலோட்டமான ஒரு கடல் அலை அல்லது, அது மிகப்பெரிய பெருங்கடல். அது பெருங்கடலின் அலையினுடைய ஒரு துளியை நாம் பார்த்து கொண்டு நாம் வள்ளலாரை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம், சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம் என்று எண்ணினால் நம்மை விட அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மடமூடர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இப்போ திருவிற்பா பாடல்களுடைய எண்ணிக்கை விவரத்தை வாசிக்கிறேன் பாருங்க. முதல் திருமுறையில் 1 - 713 பாடல் வரிசை, மொத்தம் 8 பதிகங்கள், பாடல்கள் வந்து 713, 713. அடுத்ததாக இரண்டாவது திருமுறையில் 714 - 1928 பாடல் வரிசை, 113 பதிகங்கள், 1215 பாடல்கள். தனிப்பாசுர பகுதியில் 1929 - 2212 29 பதிகங்கள், மொத்த பாடல்கள் 284, 284. மூன்றாவது திருமுறை 2213 - 2447 19 பதிகங்கள், மொத்த பாடல்கள் 235, 235. நான்காவது திருமுறை 2448 - 2685 12 பதிகங்கள், மொத்த பாடல்கள் 238, 238. ஐந்தாவது திருமுறை 2686 - 3256 பாடல் வரிசை, 53 பதிகங்கள், 571 பாடல்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 237 பதிகங்கள், 3256 பாடல்கள். இதில் இந்த 5 திருமுறையில் மட்டுமே. ஆறாம் திருமுறையில் 3257 - 5823 பாடல் வரிசை, 152 பதிகங்கள். மொத்தம் ஆறாம் திருமுறையில் மட்டும் 2567 பாடல்கள். ஆக நீங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5823 பாடல்கள் பாடியிருக்காங்க பெருமானார். இது இல்லாமல் குடும்ப கோஷம் அப்படின்னு ஒரு 116 பாடல்கள், தனிப்பாடல்கள், குருட்டாட்டம் அப்படிங்கிறது 19 பாடல்கள், திருமுகப் பகுதியில் 16 பாடல்கள், சாற்றுக்கவிகளில் 11 பாடல்கள். இப்படி இத்தனை பாடல்களை வந்து பெருமானார் பாடியிருக்காங்க. அதில் நம்ம வந்து ஏதோ 1-2 வரிகளை, அதில் உரைநடையில் 1-2 எழுத்துக்களை மட்டும் பிடித்து கொண்டு அதை பற்றிய யூடியூப்பில் மணிக்கணக்காக பேசுகிறது, அதை பற்றிய வாத விவாதங்களுக்கு போகிறது. நீங்கள் ஒரு சொல்லினுடைய ஆழத்தை ஆய்வதற்கு முன்பாக வாத விவாதங்களுக்கு எடுத்து சென்று அதை சமூக ஊடகங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் வாத விவாதங்களாக கொண்டு சென்று காலவரியம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரம் பாடல்களை பெருமானார் வந்து தமது இந்த 51 ஆண்டுகளாக நம் கண்முன்னே காட்சியளித்த அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை கோடி ஆண்டுகளுக்கான ஒரு ஆழமான மெய்யியல் இறையியல் திருவிற்பிரகாச வள்ளலார் நமக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? எனவே நம்ம சொல்கிறது மாதிரி கடல் அலைகள் இன்னும் கடலே கண்ணுக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனால் நம்ம கடலுக்கு பக்கத்துலேயே போகல, அப்புறம் தான் கடல் அலையை பார்க்கறது, கடலுக்குள்ளே இறங்குறது போகிறதுன்னு. அது மிகப்பெரிய ஒரு மயில்சாமின்னு ஒரு வந்து நகைச்சுவை நடிகர் சொல்லுவார். ஒரு 3 சக்கர வாகனம் ஆட்டோவில் ஏறிட்டு அதனோட ஓட்டுநர்கிட்ட சொல்லுவார், நான் ரொம்ப தூரம் போகணுங்க அப்படிம்பார். அதுபோல் இன்னும் பல கோடி மைல் தொலைவு நம்ம செல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்குள்ளேயே எல்லாம் அறிந்ததைப் போல பேசிக்கொண்டிருப்பது அறியாமையின் உச்சகட்டம் தான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.